முருகப்பெருமானின் அருளும் காவடி வழிபாட்டின் தோற்றமும் பழங்காலத்தில் பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்திய முனிவரின் மாணவர்களில் ஒருவன் இடும்பன் என்ற பலம் வாய்ந்த அசுரன். அகத்திய முனிவர் ஒருநாள் இடும்பனை அழைத்து, குமரி பகுதிக்கு அருகில் இருக்கும் சிவகிரி மற்றும் சக்திகிரி ஆகிய 2 புண்ணிய மலைகளை நான் தவமியற்ற எனது ஆசிரமத்திற்கு கொண்டு வா என்று கட்டளையிட்டார். இந்த மலைகளில் சிவபெருமான் மற்றும் சக்திதேவியின் அம்சங்கள் குடியிருந்ததாக கூறப்படுகிறது. அகத்தியரின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட இடும்பன் ஒரு பெரிய கழியை எடுத்து அதன் 2 முனைகளிலும் பெரிய கூடை போன்ற அமைப்புகளை கட்டி அதில் அந்த 2 மலைகளையும் வைத்து தனது தோளில் சுமந்து கொண்டு பயணத்தை தொடங்கினான். இதுவே காவடி என்ற பெயரில் பின்னர் பிரபலமானது. இடும்பன் அந்த மலைகளை சுமந்து வரும் வழியில் திருஆவினன்குடி, பழனி என்ற இடத்திற்கு வந்தான். நீண்ட பயணத்தின் காரணமாக மிகவும் களைப்படைந்த அவன் மலைகளை ஓரிடத்தில் இறக்கி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கத் தொடங்கினான். இடும்பன் சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் மலைகளை எடுக்க முயன்றபோது அவனால் அவற்றை அசைக்கக்கூட முடியவில்லை. அப்போது சிவகிரி மலை மீது ஒரு அழகிய சிறுவன் கோவணத்துடன் கையில் தண்டாயுதத்துடன் அமர்ந்திருப்பதை இடும்பன் கண்டான். அந்த சிறுவன் வேறு யாருமில்லை, ஞானப்பழ போட்டியில் கோபித்துக்கொண்டு பழனி மலைக்கு வந்து அமர்ந்த முருகப்பெருமான்தான். தான் சுமந்து வந்த மலைகளின் மேல் அமர்ந்திருக்க வேண்டாம் என்று கோபமாக கூறினான். ஆனால் முருகன் அந்த மலைகள் தனக்குரியவை என்று கூறி இறங்க மறுத்தார். கோபத்தின் உச்சிக்குச் சென்ற இடும்பன் முருகனுடன் மோதத் துணிந்தான். தனது முனி வரத்தினால் பெற்ற பலத்தால் இடும்பன் முருகனை எதிர்த்து போரிடத் தொடங்கினான். இடும்பனின் வீழ்ச்சியும் இடும்பன் தனது பலத்தால் முருகனை எதிர்த்து போரிட்டான். ஆனால் சிறுவனாக வந்த முருகப்பெருமான் ஒரு நொடி கூட யோசிக்காமல் தனது ஞான வேலால் இடும்பனை தாக்கினார். முருகனின் வேல்பட்டு இடும்பன் அந்த இடத்திலேயே உயிர் துறந்து விழுந்தான். காவடி கதை. முருகனின் அருளும் காவடி வழிபாட்டின் தோற்றமும் இடும்பன் உயிர் துறந்ததைக் கண்ட அவனது மனைவி இடும்பி தன் கணவனின் உடலை அணைத்துக் கொண்டு முருகப்பெருமானிடம் தனது கணவனை மீண்டும் உயிர்ப்பிக்குமாறு கண்ணீருடன் வேண்டினாள். இடும்பியின் பக்தியையும் அழுகையையும் கண்ட முருகன் மனம் இறங்கினார். அவர் தனது ஞானவேலின் சக்தியால் இடும்பனை மீண்டும் உயிர்ப்பித்தார். புதிய உயிர் பெற்ற இடும்பன் முருகப்பெருமானின் தெய்வீகத்தன்மையை உணர்ந்து அவர் காலில் விழுந்து வணங்கினான். அப்போது முருகன் இடும்பனிடம், நீ பக்தியுடன் இந்த மலைகளை சுமந்து வந்ததைப் போலவே இனிவரும் காலத்தில் யாரொருவர் காவடி எடுத்து என்னை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் புரிவேன் என்று வரமளித்தார். அன்று முதல் முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபடும் வழக்கம் உருவானது.